Very good morning, good afternoon, good evening to all. This is Gopinath Ganesan. In this video, we'll discuss about retirement and death of a partner for exercise number 1, 2 and 3. So, அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத். அக்கௌண்டன்சி யூனிட் நம்பர் 6ல ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் யர் பார்ட்னரில் ஏற்கனவே ஒன் வேர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் நம்பர் 1, 2 அண்ட் 3 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ் நம்பர் 1. எக்ஸசைஸ் நம்பர் 1 இல்லை 6 இருக்கு, பட் எக்ஸசைஸ் நம்பர் ஹியர் 1. Retirement of a partner. Retirement of a partner. Distribution of accumulated profit, reserve and losses. The old balance sheet la liability side. Old balance sheet la liability side ஏற்கனவே இருக்கக்கூடிய profit various termsல இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்? பழைய profit ஏற்கனவே இருக்கக்கூடிய old year profitல என்ன சொல்லுவோம்? accumulated profit இருக்கும். அது என்ன இருக்கும்? profitங்கிற பேர்ல இருக்கும், ரிசர்வ்ங்கிற பேர்ல இருக்கும், அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் அப்படிங்கிற நேம்ல இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. தீனா, சூர்யா அண்ட் ஜானகி ஆர் பார்ட்னர்ஸ். யாரெல்லாம் ஓல்டு பார்ட்னர் பாருங்க. தீனா, சூர்யா அண்ட் ஜானகி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3:2. ஓல்டு பார்ட்னர் நேம் தீனா, சூர்யா அண்ட் ஜானகி. Old profit sharing ratio of 5:3:2. And 31/3/2018 Deena retired. யார் ரிட்டையர் ஆகிறா? தீனா ரிட்டையர் ஆகிறார். On the date of retirement, the books of the firm showed a reserve fund. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ் ஃபண்ட் என்ன? ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பகுதி தான் அது. ரிசர்வ் ஃபண்டுங்கிறது ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பகுதி. எவ்வளவு இருக்கு? 50,000. பாஸ் ஜர்னல் என்ட்ரி டு டிரான்ஸ்ஃபர் த ரிசர்வ் ஃபண்ட். அந்த ரிசர்வ் ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஜர்னல் என்ட்ரியை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான சம். லிசன் ஹியர். இப்போ என்ன பண்ணும்? எங்கே இருக்குன்னு பாருங்க. ரிசர்வ் ஃபண்ட் எங்கே இருக்குது? ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில். ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபண்டு ஓல்டு வேல்யூ. அது என்னது? அது ஒரு ப்ராஃபிட். அப்போ என்ன ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணும்? என்ன ரூல் அப்ளை பண்ணும்? புக்கிலலாம் இருக்காது, நான் ஏற்கனவே ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். ஓல்டு 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 ஓல்டு. அதில் 4 ஓல்டு, 2 ஓல்டு. ஒரு ஓல்டு என்னன்னா ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு. இன்னொரு ஓல்டு என்ன? ஓல்டு வேல்யூ, ஓல்டு ப்ராஃபிட். அப்ப இந்த 2 ஓல்டையும், எந்த 2 ஓல்டு? ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஓல்டு ப்ராஃபிட். இந்த 2 ஓல்டையும் இன்னொரு 2 ஓல்டுக்கு மாற்றணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது 2 ஓல்டு என்னக்கு? கவனிங்க, ஓல்டு பார்ட்னர். யாரெல்லாம் ஓல்டு பார்ட்னர்? தீனா, சூர்யா அண்ட் ஜானகி. இந்த ஓல்டு பார்ட்னருக்கு எந்த ரேஷியோல மாற்றணும்? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஏன் சார் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்? ஏன்னா இந்த 50,000 சம்பாரிச்சது, கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது, இதை ஃபுல்லாகவே சம்பாரிச்சது யாரு? ஓல்டு பார்ட்னர். தீனா, சூர்யா, ஜானகி. இவங்க 3 பேருக்குமே அதில் பங்கு இருக்கு, ஷேர் இருக்கு. அதை எப்படி பிரித்து கொடுக்கணும்? ப்ராஃபிட் வந்தால் எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்குவாங்க? 5:3:2. அதே ரேஷியோவில் பிரிச்சுடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இந்த 50,000 தீனா, சூர்யா, ஜானகிக்கு 5:3:2ல டிவைட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அதான் கால்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படி சார் பிரிக்கிறது? கவனிங்க, ரொம்ப ஈஸி. 5 + 3 8, 8 + 2 10. அப்போ வரிசையாக பேரை படிங்க. தீனா, சூர்யா, ஜானகி. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 தீனாவுக்கு, நடுவில் இருக்க 3 சூர்யாவுக்கு, லாஸ்ட்டாக இருக்க 2 ஜானகிக்கு. இப்போ தீனாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 + 3 8, 8 + 2 10. அப்போ 5 கீழே போடும்போது மொத்தத்தையும் போடணும், 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5/10. அப்போ சூர்யாவுக்கு நடுவில் இருக்கிறது என்னது? 3. 3/10. ஜானகிக்கு 2/10. ஸோ இந்த ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். எதை? 50,000. அப்போ தீனாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? 5/10 × 50,000. சூர்யாவுக்கு 3/10 × 50,000. ஜானகி 2/10 × 50,000. ஸோ கவனிங்க, ஆன்சர் எப்படி போடுறோன்ட்டு. தீனா சார், ஜானகி சார், சூர்யா சார். தீனாவுக்கு 5 டோட்டல் 5 + 3 + 2 10. தட்ஸ் வை 5/10 × ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு? 50,000. 5/10 × 50,000 ஆன்சர் எவ்வளவு வருது? 25,000. யாருக்கு? தீனாவுக்கு. இதே மாதிரி என்ன பண்ணும்? சூர்யாவுக்கு கண்டுபிடிக்கணும். சூர்யாவுக்கு எவ்வளவு? 3/10 எப்படி வந்துச்சு? இங்கே நடுவில் இருக்கிறது 3,
கீழே என்ன இருக்குது 3 ஆட் பண்ணால் 10, தட்ஸ் வை 3/10 into the reserve fund 50,000. ஆன்சர் எவ்வளோ வருது? லிசன், இந்த ஜீரோ கட் பண்ணிவிடுங்க, அப்போ 5,000 இருக்கும். 3 into 5 15, அதே மாதிரி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 5 into 5 25,000, ரிமைனிங் இருக்க 3,000 ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி ஜானகி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 2 into 5 10, ஜானகிக்கு என்ன இருக்குது? லாஸ்ட்டு ஷேர் 2, இப்போ 3 ஆட் பண்ணால் 10, தட்ஸ் வை 2/10 into 50,000. இப்போ தீனாவோட ஷேர் 25, சூர்யாவோட ஷேர் 15,000, ஜானகியோட ஷேர் 10,000. இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பாஸ் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். இது எப்படி சார் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும்? ஏற்கனவே நிறைய சம்மில் சொல்லியிருக்கேன், என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் பார்ட்னர் கேபிட்டல் நேம் வருதுன்னா, பார்ட்னர் நேம், பார்ட்னரோட நேம் கேபிட்டல் அப்படின்னு எழுதுறோம். அப்படின்னா எப்படி? தீனா கேபிட்டல், சூர்யா கேபிட்டல், ஜானகி கேபிட்டல் அப்படின்னு எழுதுறோம்னா என்ன அர்த்தம்? பார்ட்னரோட கேபிட்டல் டெபிட்ல வந்துச்சுன்னா, அவங்களுக்கு லாஸ்ன்னு அர்த்தம். அதே அவங்களோட கேபிட்டல் கிரெடிட்ல போகுதுன்னா கெயின் அர்த்தம், ப்ராஃபிட்னு அர்த்தம். இங்க எதை பிரிச்சு தரோம்? ரிசர்வ் ஃபண்டை பிரிச்சு தரோம். ரிசர்வ் ஃபண்டுனா இட்ஸ் a நேம் ஆஃப், இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட். எதை தான் கொடுக்குறோம்? ப்ராஃபிட்டை தான் கொடுக்குறோம். ப்ராஃபிட்டை எடுத்து கொடுக்கும்போது யாருக்கு? தீனாவுக்கும் சூர்யாவுக்கும் ஜானகிக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா அவங்க 3 பேர்த்தோட கேபிட்டலும் எதில் வரும்? கிரெடிட். தீனா கேபிட்டல் 25,000 கிரெடிட், சூர்யா கேபிட்டல் கிரெடிட், ஜானகி கேபிட்டல் கிரெடிட். அப்போ டெபிட்ல வரும். எதை கொடுக்குறீங்கன்னு கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட். அது எப்படி சார் பார்க்குறது? ரிசர்வ் ஃபண்ட் ஏற்கனவே எங்கே இருக்கும் பாருங்க. ரிசர்வ் ஃபண்டு பேலன்ஸ் ஷீட்டில் லயாபிலிட்டி சைடு இருக்கும். லயாபிலிட்டி சைடு இருக்கிறதெல்லாம் என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். ஒரு கிரெடிட் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆப்போசிட்டில் போகும், அப்போ டெபிட்டில் போகும். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட் 50,000, தீனா சூர்யா ஜானகி கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். லிசன், ஜேர்னல் என்ட்ரி. எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட். ஏன் ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு? அது ஏற்கனவே கிரெடிட்டில் இருக்குது. அதை இப்போ என்ன பண்ணுறோம்? இல்லாமல் ஆக்குறோம். ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டோம்னா இல்லாமல் இருக்கும். கொடுத்துட்டோம்னா ஜீரோ ஆகிடும். ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ரிசர்வ் ஃபண்டை என்ன பண்ணுறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது ஏற்கனவே என்ன பேலன்ஸில் இருக்குது? கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. தட்ஸ் வை டெபிட். ஏற்கனவே இருக்க ஒரு கிரெடிட்டை இப்போ டெபிட் பண்ணால் நல்லிஃபை ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ரிசர்வ் ஃபண்ட் 50,000. இந்த 50,000 தான் பிரித்து கொடுக்குற யாராக இருக்குது? 3 பார்ட்னருக்கு. அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு கெயின் ஆகுது. அதனால அந்த 3 பேரும் கிரெடிட் டு தீனா கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அந்த 25,000 கால்குலேஷன் போன ஸ்லைடில் பார்த்தோம். டு தீனா கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், டு சூர்யா கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், டு ஜானகி கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் 5,000. being reserve fund distributed to partners in OPR, old profit sharing ratio. என்ன பண்ணியிருக்கோம்? ரிசர்வ் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் ஓவர். இது என்னன்னு சொல்லுவோம்? அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரது. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ரோசி, ரதி அண்ட் ராணி 3 பேர் இருக்காங்க. யாராருன்னு பாருங்க. ஓல்டு பார்ட்னர் 3 roses. ரைட், 3 யார் கொடுத்துருக்காங்க? ரோசி, ரதி அண்ட் ராணி ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ firm sharing profit and losses equally. இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஈக்குவலின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்காரு கோபி சார். ஏன்? எத்தனை பார்ட்னர்? 1 2 3 பார்ட்னர். அப்போ என்ன ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல, அப்போ சம்மு தப்பு அப்படிலாம் முடிவுக்கு வரக்கூடாது. ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ஆளுக்கு ஒரு ஷேர் இருக்கும். அப்போ 3 பார்ட்னர் இருக்காங்களா? 1:1:1. அப்போ ரதியோட ஷேர் எவ்வளவு? 1/3. ரோசியோட ஷேர் 1/3, ராணியோட ஷேர் 1/3. அதுதான் டீசெண்டாக என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ரதி ரிட்டையர்டு ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஆன் 1/1/2018. யார் ரிட்டையர் ஆகிறா? ரதி. ஓகே. ஆன் த டேட் தேர் பேலன்ஸ் ஷீட் showed accumulated losses. லிசன், இது அண்டர்லைன் பண்ணிக்கணும். லாஸ், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கிடையாது, லாஸ். லிசன் ஹியர். ஒரு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுக்கும்போது பார்ட்னர் முகாமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸை கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகுது. Accumulated loss of ₹45,000 on the asset side of the balance sheet. Give the journal entry to distribute the accumulated losses. எவ்வளோ இருக்குது? 45,000.
இது என்ன பண்ணும், அக்குமுலேட்டட் லாஸஸ் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம், பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு இருக்கும். அசெட் சைடு இருந்தால் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அந்த டெபிட் பேலன்ஸை நலிஃபை பண்ணும்போது கிரெடிட்டில் வரணும். ரைட், லாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பார்ட்னருக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும். லாஸ் ஆச்சுன்னா டெபிட் சைட், பார்ட்னருக்கு என்ன செய்யணும், டெபிட் சைட். இந்த 45,000 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. ஆன்சர் ரைட், அக்குமுலேட்டட் லாஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஓல்டு பார்ட்னர் இன் ஓபிஆர். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் என்ன பண்ணிடுவோம், ஓல்டு பார்ட்னருக்கு பிரித்து கொடுத்துருவோம் ஓபிஆரில். த 4 ஓல்டு பேலன்ஸ் ஷீட் ஓல்டு லாஸ், ஓல்டு பேலன்ஸ் ஷீட் ஓல்டு லாஸ். இந்த 2 ஓல்டும் இன்னொரு 2 ஓல்டுக்கு பிரிக்கணும். என்ன, ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னா ஈக்குவல் 1:1:1. எப்படின்னு பாருங்க. ரோசி எவ்வளோ அமௌண்ட்டு, ஈக்குவல் 1/3. தட்ஸ் வை 3 பேருக்குனால 1/3, 2 பேர் தான் 1/2, 4 பேர் தான் 1/4, இங்கே 3 பேர் இருக்காங்க அதனால 1/3. ரோசி 1/3 இன்ட்டு 45,000. ஓகே, 45 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 15,000. தென் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ரதி ஈக்குவல் ஷேர்ன்னு இருக்கு அதனால 1/3 இன்ட்டு 45,000 15,000. ராணிக்கு எவ்வளோ 15,000. அப்போ இந்த 45,000 ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டா ரோசி, ரதி, ராணி 3 பேருக்கு எவ்வளோ வரும், 15,000 15,000 15,000. இந்த லாஸ் என்ன பண்ணிடுவோம், அவங்க அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அழுதுகிட்டே இருப்பாங்க, ஏன் அவங்களுக்கு லாஸ் கிடைக்குது. சரிங்களா, என்ன ரூலு, பார்ட்னருக்கு லாஸ்னா டெபிட், பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். பார்ட்னருக்கு கெயின் ப்ராஃபிட்னா பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எழுத போகிறோம். ஜேர்னல் என்ட்ரி கவனிங்க. ஜேர்னல் என்ட்ரி, ரோசி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, ரதி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ராணி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். இங்கே 3 பேர் ரோசி ரோசின்னு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே மாற்றிக்கிங்க. பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி நம்ம கொடுக்கணும், ரோசி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ரதி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ராணி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, ரோசி, ரதி, ராணி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டெபிட் டெபிட். டு அக்குமுலேட்டட் லாஸஸ், 45,000. இங்கே 3மே ரோசின்னு இருக்கு, மாற்றிக்கிங்க. இது ரதி, இது ராணி. ரோசி, ரதி, ராணி. ரோசி கேபிட்டல், ரதி கேபிட்டல், ராணி கேபிட்டல். 15,000 to accumulated losses 45,000. Being accumulated losses distributed to old partner in OPR. Old partner in OPR. Okay, question number 2 over. Then question number 3. Question number 3. Look at the question number 3. Akash, Mukesh and Sanjay. Akash, Mukesh and Sanjay are partners in a firm sharing profit and losses in the ratio of sharing profits and losses in the ratio of 3:2:1. Their balance sheet as on 31st March 2017. யாரெல்லாம் ஓல்டு பார்ட்னர் பாருங்க, ஆகாஷ், முகேஷ், சஞ்சய். அடுத்த OPR 3:2:1. இது மட்டும் நோட் பண்ணிக்கணும். தென் their balance sheet கீழே கொடுத்துருக்காங்க. listen here, capital. ஓகே, என்னென்ன கேபிட்டல் பாருங்க, ஆகாஷ், முகேஷ், சஞ்சய். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், பில்ஸ் பேயபிள், அசெட் சைட், பில்டிங், வெஹிக்கிள், ஸ்டாக் இன் ட்ரேட், டெட்டார்ஸ், கேஷ் இன் ஹேண்ட். பாஸ் ஜர்னல் என்ட்ரி டு டிரான்ஸ்ஃபர் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ். லிசன் ஹியர், இதில் என்ன கேட்குறாங்க, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கொடுத்துருக்கு பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னா என்னங்க, ஓல்டு ப்ராஃபிட்டு, பழைய வருஷம் போன வருஷம் ப்ராஃபிட்டு, அதுக்கு முன்னாடி இருந்தவ ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுங்க, பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு பேர் என்னென்ன இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். லயபிலிட்டி சைடு இருக்கு, லயபிலிட்டி சைடு இருக்கிறதெல்லாம் ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் எவ்வளோ இருக்கு, 12,000. இது ப்ராஃபிட், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. 1. ஜென்ரல் ரிசர்வ். சார் ஜென்ரல் ரிசர்வ்னா என்ன சார், நம்ம வீட்டில் உண்டியல் வச்சிருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் ஜென்ரல் ரிசர்வ். இல்லை அம்மா அப்பா நம்மளோட பேங்க் நம்ம பேரில் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்காங்களா, அதுக்கு பேர் ஜென்ரல் ரிசர்வ். பின்னாடி ஏதாவது செலவு, எதிர்பாராத விதமாக செலவு வந்தால் அதை மீட் பண்ணுறதுக்காக பணம் எடுத்து வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஜென்ரல் ரிசர்வ். கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுருவாங்க. கம்பெனிக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அதை மீட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் தான், அதுவும் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறது தான். அது எவ்வளவு,
24,000 இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, அதை பார்ட்னர் அந்த 3 பேர்த்துக்கும் பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ இருக்கு? 24. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, நம்ம ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபேக்ட்ரியில் நிறைய எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு அடிபடலாம், கை போகலாம், கால் போகலாம், என்னன்னாலும் ஆகலாம். அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கறதுக்கு ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஃபண்டு ஒதுக்கி வச்சுருப்போம். அந்த ஃபண்டுக்கு பேர் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு. யாராருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த எம்ப்ளாய்க்கு கொடுத்துருங்க. அது போக மீதி இருக்கிறது எங்கேருந்து எடுத்தது? ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கொடுத்துருங்க. யாருக்கு? ஓல்டு பார்ட்னருக்கு. இப்போ எதெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க பாருங்கள். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் 12,000, ஜென்ரல் ரிசர்வ் 24,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு 18,000. இதை மூணையுமே ஆகாஷ், முகேஷ், சஞ்சய் இந்த பார்ட்னருக்கு கொடுத்துருங்க, ஓல்டு பார்ட்னருக்கு. கவனி, இது என்னது? ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டு. ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு வேல்யூ 2 ஓல்டு வந்துருச்சு. என்ன 2 ஓல்டு? ஓல்டு பேலன்ஸ் ஷீட், ஓல்டு வேல்யூ. அப்போ என்ன பண்ணும்? இந்த 2 ஓல்டை இன்னொரு 2 ஓல்டுக்கு மாற்றணும். யாருக்கு கொடுக்கணும்? ஓல்டு பார்ட்னர் ஆகாஷ், முகேஷ் அண்டு சஞ்சய்க்கு. எந்த ரேஷியோவில்? ஓபிஆரில், ஓல்டு ரேஷியோவில். என்ன ஓல்டு ரேஷியோ? 3:2:1. அப்போ இதை மூணையுமே ஆட் பண்ணிடுங்க. 12 + 14 + 18 என்ன டோட்டல் வருதோ அந்த டோட்டலை 3:2:1 ஆகாஷ்க்கும் முகேஷ்க்கும் சஞ்சய்க்கும் கொடுத்துருங்க. கொடுக்கலாமா? வாங்க போடுவோம். ஓகே, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 12,000, ஜென்ரல் ரிசர்வ் 24,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 18,000, the total 54,000. டோட்டல் எவ்வளோ இருக்கு? 54. இந்த 54 என்ன பண்ண போகிறோம்? அந்த 3 பார்ட்னருக்கு. ஆகாஷோட ஷேர் எவ்வளவு? கவனிங்க, இதில் இருக்கு 3:2:1. ஆகாஷ்க்கு 3, முகேஷ்க்கு 2, சஞ்சய்க்கு 1. ஆகாஷோட ப்ராஃபிட் ஷேர் எப்படி எழுதுறோம்? ப்ராஃபிட் ஷேர் 3 + 2 5, 5 + 1 6. இதை மூணையும் டோட்டல் பண்ணி இதோட டோட்டலை கீழே வச்சுக்கணும். அப்போ எப்படி சொன்னோம்? 3/6, 2/6, 1/6. ஆகாஷ் 3/6, முகேஷ் 2/6, சஞ்சய் 1/6. இந்த ரேஷியோவில் இருக்கிறத அப்படி தான் சொல்லணும். ஓகே, டோட்டல் எவ்வளோ? 54 வந்துச்சு. டோட்டல் 54. ஆகாஷ்க்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆகாஷ் 3/6 × 54,000. 3 6ஆல் டிவைட் பண்ணால் 2, 2 54ஆல் டிவைட் பண்ணால் 27,000 ஆகாஷ்க்கு. தென் முகேஷ்க்கு 2/6. 6ல் எத்தனை 2 இருக்குது? 3 6 இருக்குது. 3 2 இருக்குது. இப்போ 54 3ஆல் டிவைட் பண்ணால் 18,000. 1/6. 54,000 divided by 6, 9,000. அந்த 54 அப்போ எப்படி டிவைட் பண்ணுறோம்? ஆகாஷ்க்கு 27,000, முகேஷ்க்கு 18,000, சஞ்சய்க்கு 9,000. இதெல்லாம் என்னது? ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். அப்போ ஆகாஷை கூப்பிட்டு இருந்தால் ப்ராஃபிட் 27,000 வச்சுக்கிங்க. உங்களை கூப்பிட்டு சொல்கிறேங்க, இந்தாங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்? ப்ராஃபிட்டை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரோம். பார்ட்னருக்கு எப்பெல்லாம் கெயின் ஆகுதோ, இன்கம் வருதோ, ப்ராஃபிட் வருதோ, பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? எதை கொடுக்குறோம்? இதை மூணையும் கொடுக்குறோம். இதுக்கு மூணுக்கு பேர் என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். எப்படி சொல்லுவோம்? அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாருங்க. ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 12,000 அதை கொடுக்குறோம். ஜென்ரல் ரிசர்வ் 24,000 கொடுக்குறோம். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 18,000. இப்போ இது மூணையும் டோட்டல் பண்ணி இது மூணு யாருக்கு கொடுக்குறோம்? ஓல்டு பார்ட்னருக்கு ஓபிஆர் இருக்குது. அந்த ஓல்டு பார்ட்னர் பேர் போட்டுருங்க. 2 ஆகாஷ்க்கு எவ்வளோ? 27. சார் 27 எப்படி சார் வந்துச்சு? இப்போ தானே கால்குலேஷன் போட்டோம். அது மூணு என்ன பண்ணிட்டோம்? டோட்டல் பண்ணி 3:2:1 பிரிக்கிறோம். ஆகாஷ்க்கு 27, முகேஷ்க்கு 18,000, சஞ்சய்க்கு 9,000. இது மூணு ஆட் பண்ணால் இந்த 54 வந்துச்சு. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிடணும்? பிரித்து கொடுக்கணும். எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஆகாஷ்க்கு 27, முகேஷுக்கு 18, சஞ்சய்க்கு 9,000. கவனிங்க, இந்த எல்லா பார்ட்னருக்கு ஓல்டு பார்ட்னருக்கு கெயின் ப்ராஃபிட்னா அவங்க அக்கௌண்ட் போட்டுருங்க. திரும்ப ஒரு கேள்வி கேளுங்க. அவங்களுக்கு கெயின், அவங்களுக்கு எதைப்பா கொடுக்குற, என்ன கொடுக்குறேன்னு கேளு. அதுக்கான ஆன்சர் தான் கிரெடிட்டில் இருக்குது, டெபிட்டில் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஆகாஷ்க்கு கொடுக்குறோம், ஜென்ரல் ரிசர்வை கொடுக்குறோம், ஒர்க்மேன் காம்பன்சேஷனை 3 பேர்த்துக்கும் கொடுக்குறோம். எதை கொடுக்குறியோ அதெல்லாம் டெபிட் அப்படின்னு அர்த்தம். எந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ, ஏன் அது நல்லிஃபை ஆகிடும். எந்த அக்கௌண்ட்டை, எந்த கிரெடிட் சைடு இருக்கா ஆல்மா, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடு இருக்கிற ஒரு கிரெடிட் சைடு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனா எந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ அதெல்லாம் டெபிட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இனிமேல் அதெல்லாம் ஜீரோவாக இருக்கும். ஏன்? எல்லாத்தையும் தூக்கி பார்ட்னருக்கு கொடுத்துட்டோம். யார் வாங்குறா? பார்ட்னர். எந்த பார்ட்னர் எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த பார்ட்னர் அவ்வளோ அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ என்ன ஜேர்னல் என்ட்ரி? அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ. இன் ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ. ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணும்? கவனிங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டு கொடுங்க கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி சார் போடணும்? ஆஸ் யூஸ்வல் நார்மலாக இருக்கிற மாதிரியே கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு டெபிட் சைட் கிரெடிட் சைட். ஸோ யாருக்கு கேபிட்டல்? ஆகாஷோட கேபிட்டல் எவ்வளவு? 40. முகேஷ்க்கு எவ்வளவு? 60. சஞ்சய் எவ்வளவு? 30. இதெல்லாம் அவங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டாக பிரிச்சுருங்க. டெபிட் சைட் கிரெடிட் சைட். கிரெடிட் சைடுனா பார்ட்னருக்கு என்னென்ன பணம்லாம் வரணுமோ, பார்ட்னருக்கு என்னென்ன பணம் எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்கோ, அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதோ, அவங்களுக்கு கெயின் ஆகுதோ, அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுதோ அதெல்லாம் கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ணுங்க. ஏன் சார் கிரெடிட்டு? ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால இவங்க ட்ரீட்டட் அஸ் கிரெடிட்டார் மாதிரி. ஓகேவா? அங்கே போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணும்? இந்த ப்ராஃபிட்லாம் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஃபிட் அந்த பார்ட்னருக்குலாம் கெயின். அதையும் என்ன பண்ணிடுங்க? கிரெடிட்டில் போய் கிரெடிட் சைட் போட்டுருங்க. கிரெடிட் சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? பார்ட்னரோட அக்கௌண்ட்டு டேலி ஆகிடும். கவனிங்க. ஸோ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட். லிசன் ஹியர். ஹியர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். ஹியர் டெபிட் சைட் கிரெடிட் சைட். ஆகாஷ், முகேஷ், சஞ்சய். பேலன்ஸ் brought down. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 40,000, 60,000, 30,000. தென் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். ஸோ அஸ் பர் த ஒர்க்கிங் போட்டிருக்கோம்ல, அந்த ஒர்க்கிங் பிரகாரம் 27,000, 18,000, 9,000. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? டோட்டலாக இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 40 + 27 67. இங்கே ஆட் பண்ணுங்கள் 78. ஹியர் 39. ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம்? இங்கே 0. அப்போ இந்த என்டையர் அமௌண்ட்டை டு பேலன்ஸ் கேரி டவுன் 67, 78, 39. அதை என்ன பண்ணுறோம்? இங்கே ப்ராட் டவுன் போடுறோம். சார் இதை வேறு மாதிரி போடலாமா? இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படி போடலாம்? லிசன் ஹியர். இங்கே அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னு போட்டு 3தோட டோட்டலை போட்டுட்டேன். நான் 3தோட டோட்டல் இங்கே போட்டிருக்கேன். வேறு மாதிரி ஆக்சுவலாக எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே பேலன்ஸ் brought down. ஓப்பனிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். எதை 3 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? சார் ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஃபண்ட் தனித்தனியாக போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 3:2:1ல் 3 அந்த 27க்கான பிரேக்கப். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் என்ன பண்ணுங்க? 3:2:1ல் பிரித்து ஆகாஷ்க்கு, முகேஷ்க்கு, சஞ்சய்க்கு கொடுத்துருங்க. ஜென்ரல் ரிசர்வை பிரித்து கொடுக்கலாம். ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஃபண்டை பிரித்து கொடுக்கலாம். சேம் ஆன்சர் தான் வரும். இந்த ஒரே வரியில் 27 இருக்கிறது 3 ஆட் பண்ணி 27 இருக்கும். ஒரே வரியில் 18 இருக்கிறது 3 டிவைட் ஆகிருக்கும். இங்கே ஒரே வரியில் 9 இருக்கிறது 3 டிவைட் ஆகிருக்கும். அந்த மெத்தடும் சரி, அதுதான் கரெக்டான மெத்தட். அதுவும் கரெக்டு. இப்படியும் போடலாம். பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸும் எல்லா சம்மும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் இதுக்கு 3 சம் பார்த்துருக்கோம். 4வது சம்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.